செல்லத்தாய்க்கோ, என்ன முடியுமா காலையிலேயே வந்திருக்க? அதுவாக்கோ, ஒரு முக்கியமான விஷயம்க்கோ, அதாக்கோ உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். அப்படி என்னடி முக்கியமான விஷயம்? எக்கோ, அந்த முட்டை வியாபாரி பாவம்க்கோ. என்னடி ஆச்சு அவருக்கு பாவங்கிற? அதுவாக்கோ, நீங்க முட்டை வாங்கிட்டு போயிட்டீல்ல, அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு அந்த வியாபாரிட்ட ஒரே சண்டை போட்டுட்டே இருந்தாக்கோ. ஆமா, அதான் தெரிஞ்ச கதையே. அவதான் ஊருக்குள்ள ஒருத்தர் இருந்தாலும் விட மாட்டாள, ஒரே பிடிச்சு வச்சு சண்டை தானே போட்டுட்டு தெரியவா. ஆமாக்கா, உடனே இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தோன்னு நாங்களும் கிளம்பிட்டோம் பார்த்துக்கிடுங்க. நான் இழுவ முக்காடெல்லாம் கிளம்பிட்டோம். திரும்ப சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்ட்டு ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சு கிடந்து பார்த்தேங்கோ. ஆட போடி, உனக்கு எதுக்கடி தேவையில்லாத வேலை. சொல்றது கேளுங்கக்கோ, சின்ன பொண்ணு விடாம அந்த வியாபாரிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கா. சண்டை போடுற கேப்ல இருந்து ஒத்த ரோசா இருக்க பத்தியில முட்டையே அப்படியே கூடையோட தூக்கிட்டு ஓடிட்டாக்கோ. என்னடி சொல்ற? ஒத்த ரோசாவை முட்டையை கூடையோட தூக்கிட்டு ஓடுனா? ஆமாக்கோ, அந்த வியாபாரி பாக்கலையாக்கோ. அவன் சும்மாவே விட மாட்டானா, அவனே ஒரு நக்கல் பிடிச்சவன். ஏக்கோ, அந்த முட்டை வியாபாரிக்கு தெரிஞ்சாதனக்கோ இந்த சின்ன பொண்ணு சண்டை போடுற மாதிரி போட்டா அவன் அந்த கேப்ல முட்டை கூடையோட தூக்கிட்டு ஓடிட்டாக்கோ. ரெண்டு வரும் பிளான் போட்டு முட்டையை திருடி இருக்காளுக்கோ. என்னடி சொல்ற? அந்த சின்ன பொண்ணு இப்படிதானே தெரியும் பாத்துக்க. இந்த ஒத்த ரோசா நல்ல பிள்ளையா தானே இருந்தா, அவன் எப்படி பண்ணா? எல்லாம் கொழுப்புக்கோ, கொழுப்பு பண்ற வேலை. இந்த சின்ன பொண்ணு கூட சேர்ந்து இந்த ஒத்த ரோசாவை இப்படி கெட்டு போயிட்டாக்கோ. என்னமா சண்டை போடுறாங்க தெரியுமா? அது கூட பரவாயில்லக்கோ, முட்டையை தூக்கி வியாபாரி மண்டையிலே எரிஞ்சிட்டாக்கோ இந்த சின்ன பொண்ணு. பாவம் கவரு. இவ்வளோ நடந்திருக்கா? என்னடி புது புது கதையா சொல்றா? அந்த வியாபாரி அதுக்கு மேல திமிரு பிடிச்சவன அவன் என்ன சும்மா விட்டான்? நீங்க வேற, அவன் உடச்ச முட்டைக்கு 20 ரூபா கேட்டு ஒரே சண்டை. சின்ன பொண்ணு 20 ரூபா கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே சண்டையை போட்டுட்டே இருந்தா அந்த கேப்ல இருந்து ஒத்த ரோசா முட்டை கூடையை தூக்கிட்டு ஓடிட்டாக்கோ. எப்பா, கூடையில இருந்து முட்டை எப்படி ஒரு 2000 2500 தேரலடி. ஆமாக்கோ, 20 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 2500 ரூபாய் அந்த முட்டை வியாபாரம் விட்டுட்டாங்கோ. ஐயா பாவம் அவரு. இன்னைக்கு வேற முட்டை காசு வாங்க வரேன்னாரு, வராரா இல்ல எப்படின்னு தெரியலையே. தெரியலக்கோ, காசு எப்படி வாங்க வருவாரு? என்னமேட்டு உங்க ஊருக்குள்ள முட்டையே கொண்டு வர மாட்டேன் அது இதுன்னு திட்டிட்டு ஒரே புலம்பிட்டே போனாரு. பாவமா தான் இருக்கு. வேற நம்ம என்னக்கா பண்றது? நம்ம போய் அவ்வளவு மாட்டியா விட முடியும்? ஆமா, முடியுமா? நம்மளுக்கு ஏன் தேவையில்லாத வம்பு. ஏக்கோ, செல்லத்தாய்க்கோ, அந்த முட்டை வியாபாரி வந்திருக்காருக்கோ. வியாபாரி உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். காலையிலேயே முட்டை காசு வாங்க வரேன்னு சொன்னீல்ல, அதான் தேடிட்டு இருந்தேன். அப்படியாக்கோ? சரிக்கோ, 150 ரூபா தாங்க. இந்தாங்கண்ணா. நன்றிமா. என்ன முட்டை வியாபாரி, இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்றீங்க? நான் தானே உங்ககிட்ட முட்டை வாங்கினேன். முட்டை வாங்கினா வேற காசு கொடுக்கணும்ல. கரெக்டு தான்க்கோ, நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா உங்க ஊர்ல உள்ளவையெல்லாம் ரொம்ப மோசம்க்கோ. ஏன்னா என்னாச்சு? மூஞ்சி வேற ஒரு மாதிரி இருக்கு. நான் இனிமேட்டு உங்க ஊருக்கு முட்டையே கொண்டு வர மாட்டேங்கோ. நீங்க வெளியே எங்கேயாச்சும் வாங்கிடுங்க. என்ன வியாபாரி இப்படி சொல்றீங்க? அதை ஏன் கேக்குறியக்கோ? நேத்து பேண்ட் சட்டை போட்டு ஒரு பிள்ளை இருக்குல்ல, என்ன ஆட்டம் ஆடுது, ஒரே சண்டை தான் பார்த்துக்கிடுங்க. என் மூஞ்சில எல்லாம் முட்டையை தூக்கி எறிகிறா. என் கண்ணு முன்னாடியே என் கூடையில இருந்து 2 முட்டையை தூக்கி போட்டு உடச்சு விட்டா. கேட்டா முட்டையை உடச்சு பார்த்து வாங்கணுங்கிறா. அப்படியா பண்ணா? ஆமாக்கோ, அந்த கண்ணாடிக்காரிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன் பாத்துக்கோங்க, உடச்ச முட்டைக்கு காசை தான்ட்டு. இவட்ட சண்டை போட்டு 20 ரூபா வாங்குறதுக்குள்ள என் முட்டை கூடையே காணுக்கோ. யாருதான் தூக்கிட்டு போனாவளோ எனக்கு தெரியலக்கோ. பக்கத்துல இந்த ஒரு ரோஸ் கலர் புடவை கட்டிட்டு ஒரு அக்கா இருப்பாவ பத்தியில, முன்னாடி ஸ்டைல் முடியெல்லாம் விட்டுருப்பாவுல, அந்த அக்கா தான் இருந்தாவே. தலையில கூட ஒத்த ரோஸ் வச்சிருப்பாவுல, அவியதான். அந்த பொம்பளையும் காணோம். யாருதான் என் முட்டையை தூக்கிட்டு போனாவளோ தெரியல. அப்படியே வியாபாரி இவ்வளவு நடந்திருக்கா? பாரு, செல்லத்தாயிட்ட இப்பதான் அவ்வளவு உண்மையும் சொன்னோம், பார்த்தா ஒன்னும் தெரியாத மாதிரிலாம் கதை கேட்டுட்டு இருக்கா. என்ன ஒரு நடிப்புடா சாமி. நம்மளும் அப்படியே நடிப்போம். என்னன்னு சொல்றிய? நாங்க போனதுக்கு அப்புறமா இதெல்லாம் நடந்து? ஆமாக்கோ, என்னென்னமோ நடந்து போச்சுக்கோ. ஏக்கோ, ஒரே ஒரு உதவி பண்ணுங்கக்கோ. அந்த ரோஸ் கலர் புடவை கட்டி இருக்குல்ல, அந்த பொம்பளை வீடு எங்க இருக்குன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கக்கோ. நான் போய் அதுட்டு சும்மா கேட்டு பாக்கேன், முட்டை கூட எதுவும் பாத்தீங்களா அப்படின்ட்டு. வியாபாரினோ, அந்த ஒத்தரோசா வீடு தானே? அவன் என்ன பீச்சாங்கை பக்கம் போங்கண்ணா, அந்த சைடு தான் அவ வீடு இருக்கு. அதுல 2வது வீடு பாத்துக்கோங்க, ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம், அங்க போங்க. லூசு, அவ வீட்டை ஏன்டி சொல்லி கொடுத்தா? நம்மளுக்கு ஏன்டி தேவையில்லாத வம்பு? சரிக்கோ, ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். என்னக்கா இப்படி சொல்றிய? நம்ம சொல்லணும்னா வேற யாராவது சொல்லி கொடுப்பாவே. அவர் எப்படினாலும் அவ வீட்டுக்கு போவதான் போவாவே. வேற என்ன, அவதான முட்டையை தூக்கிட்டு ஓடினா, நான் தான் பார்த்தனே. சரி விடுடி, நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? நானே அதான் எவ பேரையும் சொல்லல. கடைசியில இவர் அங்க போய் கேட்டாருன்னா அவளுக்கு நம்ம கிட்ட வந்து ஆடுவாள்வா. நம்மளுக்கு இதெல்லாம் தேவையா? நம்ம வேலை உண்டு சோழி உண்டுன்னு இருக்க வேண்டியதுதான். சரிக்கோ, கண்ணுக்கு தெரியாம இருந்துட்டு போயிடும்னு சொல்றிய? சரி. ஆமாடி, அவளை மாட்டி விட்டு இப்ப என்ன நடக்க போகுது? நம்மளுக்கு 1 ரூபாய்க்கு பிரோஜனம் இல்ல, வேற என்ன? ஆமாக்கோ, இருந்தாலும் எனக்கு மனசே கேட்கலக்கோ. இப்படி அநியாயமா முட்டை கூடையோடு தூக்கிட்டு ஓடிட்டாலும் பத்தியா. சரி விடுடி, எப்படியோ போயிட்டு போறாள், நம்மளுக்கு என்ன?
ஆமா உனக்கு என்ன, உன் கூட கூட்டாளி போட்டதுக்கு அவளுங்க கூட கூட்டாளி போட்டா முட்டையிலையாச்சும் பாதி ஷேர தந்திருப்பாளுவ. நம்ம தான் இன்னும் பொழைக்க தெரியாம இருக்கோங்கோ. என்ன முடியுமா இப்படி சொல்றா? அதுக்கு என்ன நம்மளும் போய் திருடவா முடியும்? அதாவது அவ புத்தி எப்படியோ போட்டோம், நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். சரிக்கோ, அப்ப நான் கிளம்புறேன். சரி முடியுமா. இந்த செல்லத்தாயிட்டெல்லாம் சவகாசம் வச்சு சல்லி பேசாக்கு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பேசாம சின்ன பொண்ணு ஒத்தரவசா கூட சேர்ந்தா கூட நம்மள எல்லாத்துக்கும் கூட்டணி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பங்காச்சும் தருவாளுவ. இவ வேஸ்ட், இவளும் பொழைக்க மாட்டா, அடுத்தவளும் பொழைக்க விட மாட்டா. சீ, இப்படியுமாப்பா உலகத்துல மனுஷிக இருப்பாளுவ? பொம்பளையாக்க இழுவலாம். அவதான் இப்படி பண்ணிட்டு திரியறான்னு பார்த்தா இவளும் அவ கூட சேர்ந்தல இப்படி பண்ணிட்டு திரியறா. திருந்தாத ஜென்மம் இருந்தென்ன லாபம். ஏ குந்தாணி, முட்டையெல்லாம் என்னனியா? எத்தனை முட்டை இருந்து? ஏ சின்ன பொண்ணு, அதெல்லாம் அப்பவே எண்ணிட்டேன்டி. மொத்தம் 200 முட்டை இருக்குடி. வெளியே வித்தா கூட 2000 ரூபா கிடைக்கும்டி. என்ன ஒத்த ரோசா லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? நான் சொல்றத கேளு. என்ன சின்ன பொண்ணு, வேற ஏதாவது ஐடியா எதுவும் வச்சிருக்கியா? அட போடி போடி பைத்தியக்காரி, நான் பெரிய பிளானே வச்சிருக்கேன்டி. அப்படி என்ன பிளான் வச்சிருக்க? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, உன் வீட்டுல காப்பி தூள் இருக்குல்ல? ஆமா இருக்கு. அதை வச்சு என்ன பண்ண போற? இது முட்டையில கலக்கி கலக்கி போட்டு குடிக்க போறியா? திங்குறதுலயே இரு. செனமாடு செனமாடு, நான் சொல்றத கேளு. சொல்லி தொலை. காப்பி தூளை தண்ணியில நல்லா கலந்து இந்த முட்டையெல்லாம் முக்கி முக்கி எடுப்போண்டி. எடுத்தேன்னா ஒரு மாதிரி தேன் கலர்ல வந்துடும் பாத்துக்க. பாக்குறதுக்கு நல்ல நாட்டுக்கோழி முட்டை மாதிரி இருக்கும். ஓஹோ, அப்படியே பண்ணிரலாமோ? இது நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கு பிராய்லர் கோழி முட்டை. காப்பி தூள்ல முக்குனா நீ சொல்ற மாதிரி நாட்டுக்கோழி முட்டை ஆயிரும். ஏ சூப்பர் சின்ன பொண்ணு. அதுக்கப்புறம் ஒரு முட்டை 20 ரூபான்னு வித்துருவோம். ஆக மொத்தம் 200 முட்டைக்கும் 4000 ரூபா கிடைச்சிரும்டி. ஏ சின்ன பொண்ணு, எப்படிடி? எனக்கு 2500 ரூபா, உனக்கு 1500 ரூபா. ஓகேயா? ஏ சின்ன பொண்ணு, இது என்னடி கதையா இருக்கு? ஆளுக்கு 2000 2000னா பரவாயில்ல. அது என்ன உனக்கு மட்டும் 500 ரூபா எக்ஸ்ட்ரா, எனக்கு 500 ரூபா குறை? முட்டையை திருடுனது மட்டும்தான் நீ. மற்ற பிளான் எல்லாம் நான் தானே போட்டேன். நான் கஷ்டப்பட்டு தொண்டைக்கிளியே அவன்கிட்ட கத்தி நான் சண்டை போட்டிருக்கேன். அந்த கேப்ல தானே முட்டையை தூக்கிட்டு வந்த. இப்போ இந்த ஐடியாவும் என்னோடது தானே. நீ சொல்ற மாதிரி வித்தா என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 2000 ரூபாய் கிடைச்சிருக்கோமா? இது இப்போ கூட 2000 ரூபாய் கிடைக்கல. அதனாலதான் எனக்கு 2500, உனக்கு 1500. இல்லைன்னா போயிட்டே இரு. சரி சரி, ஏதோ ஒண்ணு கிடைச்ச வர லாபம். ஆனாலும் இந்த முட்டை வியாபாரி பாவம் தான் பத்துக்க. நஷ்டம் ஆயிருக்கும்ல. என்ன சின்ன பொண்ணு, அப்படியும் பேசுற இப்படியும் பேசுற? எனக்கு ஒரு டவுட் பாத்துக்க. நீ நல்லவளா இல்ல கெட்டவளா? ரெண்டும் சேர்ந்தது தாண்டி இந்த சின்ன பொண்ணு. ஐ எம் எ ஹீரோயின், ஐ எம் எ வில்லி. உனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ண தெரியல. நல்லவா கெட்டவா ரெண்டும் சேர்ந்ததுதான் நீயா? போ போ, சும்மா உளறிட்டு கிடக்காதே. பதில் சொல்ல தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா வாயை முட்டு போ. அட போடி, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கமெண்ட்ல இதை தான் கேட்குறாங்க. அதுக்கு தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். நண்பர்களே, எல்லாருக்கும் கேட்டுச்சா? ரெண்டும் சேர்ந்தது தானா? கேட்டிருக்கோம் கேட்டிருக்கோம். வா வா, ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிரு சின்ன பொண்ணு. ஹாய் கற்பகம், ஹாய் கண்ணன், ஹாய் லதா, ஹாய் லோகிதா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் காஞ்சனா, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் கீர்த்தி, ஹாய் ஐஷு, ஹாய் சந்திரா, ஹாய் ரித்திகா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.